சிவா வாடா காமி. அப்பா நாளை சார்ஜ் போடுவா. ஹாய் மிருதங்கார்ட்ட வந்து வணக்கம் சொல்கிறேன். எல்லாருமே ஆல்ரவுண்டுக்கு தான் வணக்கம். அப்படிங்களா? அல்ல சின்ன பசங்க பக்கத்து சபைக்கு வணக்கங்க. இல்லை நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக நீங்களும் நல்லா இருப்பீங்க தெரியும். ஏன்னா நீங்களும் நல்லா தான் இந்த இடத்துக்கு நாங்கள் வர முடியும். அப்புறம் மாமா 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 காமி நல்லா இருக்கீங்களா? மாமா நான் உங்களை எவ்வளோ மரியாதையாம்மா. ஆமாம் சிவகாமி தானம்மா? அது முழுசா கூப்பிடுங்க மாமா. நான் சிவன், நீ காமி. சிவகாமி ஓகேவா? சிவா நான் இல்லை. ஆமாம் மாமா உண்மையை தானே சொன்னி போய் சொல்லல. ஒன்றும் இல்லை மாமா. தப்பா செஞ்சனா? தப்பா சொன்னா? தப்பா செஞ்சனா? ஐயோ யூடியூப் ஓடுதப்பா. நான் வேற என் புருஷன்ட்ட உதவ. யூடியூப் ஒன்னே கூட்டிட்டு ஓடுது, அது பாட்டு ஓடிட்டு போகுது. அண்ணா அண்ணே மாய குளத்து மாதவண்ணே இந்த குளத்தை பார்த்துக்கணே அண்ணே. இந்த கொடையை வேற தூக்கிட்டு வந்துட்டீங்க. நல்லா ஜூ போட்டு எடுங்க. உனக்கு தான் கொடைய நான் உதவாங்க சரியா இருக்கும். சிவகாமி உனக்கு தான் கொடைய கொண்டு வந்திருக்காரு. கொடைய கொடைய கொடைய. ஐயோ நான் இல்ல தெய்வமே, நான் இல்ல தெய்வமே. ஆமா சரி அப்புறம் வாங்க வருவோம். நல்லா இருக்கீங்களா? மாமா நல்லா இருக்கீங்கல்ல? சரி அண்ணே நல்லா இருக்கீங்களா? அப்புறம் ஐயோ மைக் செட்டுக்காரண்ணே என்ன அங்கிட்டு திரும்பிட்டீங்க? நல்லா ஏற்றுங்க. ஆமாம் நல்லா இருக்கீங்களா? என்னண்ணே என்ன வப்பாடியை பறி கொடுத்தமே உட்காந்து ஜிரினே என்னை பார்த்துட்டு ஏன் என்னை பார்த்தா பிடிக்கல என்ன உனக்கு? கேட்ட ஒரு புத்தகம் கூட கொடுக்க முடியும். இருக்கட்டும் பரவாயில்ல. மீண்டும் நீண்ட நாள் இடைவெளிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அழைத்து வந்த ஊர் கிராமத்து மக்களுக்கும் தாஞ்சூர் இளைஞர் நற்பண்படத்தர் அனைவருக்கும் அன்பு சகோதரர் திரு சுப்பண்ணன் அவர்களுக்கும் என் சார்பாக என் கலைக்குழு சார்பாகவும் அன்பு அண்ணன் திரு பாலண்ணன் அவர்களுக்கும் என் நன்றி அனைத்து வணக்கம். அப்படியே போலாம். கிளப்படா. சிவகாசி ரதியே
நீங்களும் ஒப்போது சூப்பர்ரா பா. சரி என்ன ஆட்டம் கைத்தட்டிய ஒரு நண்பர் மட்டும் நன்றி. நல்லா இப்போ எடுக்குதே அத்தாடி இங்கிட்ட அங்கிட்டுமா போகுது. 1 மணிக்கு கூட சொல்லியிருக்காங்க நாரதரை. நான் நம்மளை சிரிப்போம் 1:30க்கு நம்ம சிரிக்குவோம் நம்மளை கூப்பிடுவோம் அப்படிங்க. ஏமா உள்ள விடுமா. ஆனால் இந்த விடாத மழையிலையும் நாடகத்தை வச்சு எங்கள் நாடக கலைஞர்களுக்கு அனைவருக்கும் வருமானத்தை கொடுத்து நல்ல முக்கணியோட சாப்பாடு அப்படின்னா அது நம்ம ஊர் தான், மறக்கவே முடியாது அப்பா. ஆமாம், எங்களுக்கு உணவளித்த அன்பு சகோதரி அவர்களுக்கும் அன்பு அண்ணன் அவர்களுக்கும் நன்றி. இதை வணக்கம். புரிய போகலாம். சரிம்மா கோச்சுக்காதம்மா. சாரிம்மா தெரியாம அடிச்சுப்பேம்மா. எப்பா இந்த லோனை கொண்டு போய் இறக்குப்பா. கோச்சுக்காதம்மா. கோச்சுக்காதம்மா. மரியா கட்டு பேர் பாத்துக்க. சாரிம்மா நோரிமா உன்னை தூக்கி மாட்டியா? சரி கோச்சுக்காத. அந்த குட்டியானையை கொண்டு போய் அங்க நிப்பாட்டுப்பா. எப்ப எந்த குட்டியானே? இந்த குட்டியானையை பார்த்தோன்னே அந்த குட்டியா கையை உடச்சு போட. யாரை பார்த்தியா குட்டியானன்ற? அங்க வண்டி பார்த்து யாரை குட்டியானன்னு சொல்லுவாங்களா? சரிம்மா கோச்சுக்காதம்மா. வந்த வேகத்துல தெரியாம அடிச்சு விட்டேன். பொம்பளை புள்ள கோப்படலாமா முதல்ல? பொம்பளையால் கூட்டம்லாம் உட்கார்ந்து வாய் அடிக்கி பொம்பளை புள்ள பேசிருக்கேன். என்ன தைரியம் இருந்தா எங்க அத்தையை குட்டியானைன்றீங்க? நீ பேசுகால எனக்காக என் மர்மையை தீ குளிப்பாயா? நீங்க குட்டியானன்னு சொல்லக்கூடாது, தண்ணி டேங்கர் லாரின்னு சொல்லணும். அதுக்கு நான் பரவாயில்ல ஊழருக்கு. உனக்கு மருமகன் எல்லாம் மருமகனை ஆடோடு வாசிக்க கூட்டிட்டு வந்து பாரு. சரி யார வேணாலும் பேச விட அவனை பேச விடாத சொல்லிவிட்டேன். ஏப்பா ஏய் அதுக்குள்ள போக சொல்லுங்க அந்த புள்ள. அந்த வண்டியை போக சொல்லுப்பா. ஏய் அங்க லோடெல்லாம் இறக்க சொல்லுப்பா. கோச்சுக்காதம்மா தெரியாம அடிச்சு விட்டேன். உன்னை கூட்டிட்டு என்ன தெரியாம அடிச்சு தெரிஞ்சிட்டேனே. தெரியாம அடிச்சிட்டு நீ வந்து அடிச்சிட்டு போ. இது என்னயா டவுன் பஸ்ஸா? நான் தான் தெரியாம குட்டி மணி தெரியுதா உனக்கு? கண்ணா முன்ன வச்சா பொண்ணு வச்சுவதியா? வாத்தமான மரியாதை கட்டு போயிடும். ஆம்புலன்ஸ் இதை தண்டி பார்த்தீங்கன்னா 7 அடி உயரம் வளர்ந்துக்கால் மரியாதை கொடுத்துருக்கேன். நான் பொம்பளை பிள்ளைன்னு மதிச்சு மன்னிப்பு கேட்டுட்டேன். என்ன மன்னிப்பு கேட்குற? மன்னிப்பு கொடுப்பது இப்படி எத்தனை பேர் அழைக்கிறீங்க ஊருக்குள்ள? பொம்பளை பிள்ளை ஒன்று அழகா லட்சணமா இருந்தா கண்ணுக்கு அழகா வந்து இடிச்சு விட்டு என் சௌரியத்துக்கு நீ பேசுவியா? ஆமா அவங்க பெரிய ஐஸ்வர்யாயி பார்த்தோன்னு அழகுல மயங்கிட்டாங்க. நாங்க எனக்கு என்ன நீ ஒரு மொட்டை நாயி நான் ஒரு முள்ள நாயி. உனக்கே தெரியுதா அது? இல்லையா பொம்பளை பிள்ளை மதிச்சு மன்னிப்பு கேட்டுட்டேன். என்ன யூடியூப் எடுத்து உலகம் எல்லாம் போறேன். எங்க அண்ணனை கேட்கறியா? என்னது அண்ணே நல்லா இருக்குன்னா இல்லையா? நீங்க சொல்லுங்கண்ணே. அப்ப அடுத்து நீ பப்பு அப்ப நீ பப்புன்னு போன. நான் கூட கேமரா வீடியோ எடுத்துட்டு போறேன்னே. தங்கச்சி சூப்பரா இருக்கான். உங்களுக்கு தங்கச்சியா? உலகத்துல தங்கச்சி சூப்பர்னு சொன்ன முதல் எங்க அண்ணன். சொல்லுனே தங்கச்சி சூப்பர் பிக்கர்னு சொல்லுனே. வடிவேலுக்கு அப்புறம் எங்க அண்ணன் தான். பாருமா ஏய் ஆளுகளை திசை தருப்பாத பாத்தியா. உன் முகரக்கட்டையை பார்க்க பிடிக்கும்னு சொல்லி எங்க அண்ணன் எங்க அப்பா எல்லாம் எந்திரிச்சு ஓரா பாத்தியா. அவங்களாம் வேற எங்கேயும் போல டீ காபி சாப்பிட்டு வந்து உட்காருவாங்க. என்ன காரணம்? விறுவிறுன்னு இழுக்குது இல்ல. புள்ளைய கூட்டிட்டு வாங்கன்னா புளி முட்டியை கூட்டிட்டு வந்திருக்காங்களேன்னு சொல்லி அவங்களே எந்திரிச்சு போறாங்க. மரியாதையா பேசினா மரியாதையா நடந்துக்குவேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்னது? குஷ்பு இருக்காங்களா? குஷ்பு இருக்கட்டும். அவங்க குண்டா இருந்தாதான் அழகு. சிம்ரன் ஒல்லியா இருந்தாதான் அழகு. தெரியுமா? சிம்ரன் குண்டானா ஏத்துக்குவீங்களா? இல்ல குஷ்பு கொண்டு ஒல்லியானா ஏத்துக்குவீங்களா? குஷ்பு ஒல்லியானா ஏத்துக்குவீங்களா? நான் குண்டா இருக்கிற குஷ்பு மாதிரியா? திரிஷா குண்டானா ஏத்துக்குவீங்களா? நக்குமா குண்டானா ஏத்துக்குவீங்களா? நக்குமா திரிஷா பெருசா இதெல்லாம் நாங்க கேட்கல. அவங்க சினிமா நடிகர்கள். சரி அவங்க சாப்பிட்ற சாப்பாடுக்கு அவங்க வாங்குற சம்பளத்துக்கு அவங்க அப்படித்தான் இருக்கணும். சரி இப்ப நான் இப்படி இருக்க அப்படி இருக்கேன்னு நான் சொல்லல. குண்டா இருக்க குண்டு இல்லாம இருக்க என்னைய பொம்பளை தானே இடிச்ச? இல்ல வேற ஏதாவது இடிச்சியா? பொம்பளை தானே இடிச்ச? குடும்ப ஹோட்டல் ஐக்கியமே இருக்க பொம்பளை. மரியாதையா பேசு மரியாதையா நடந்துக்கன்னு சொல்லிட்டேன். பல பொம்பளைங்க இதனால வாழ்க்கையை இழந்து போய் உட்கார்ந்திருக்க தெரியுமா? எங்களுக்கு தான் தெரியும். எங்க பல பொம்பளைங்க வாழ்க்கையை இழந்து போய் உட்கார்ந்திருக்கோம். எங்க ஆத்தாப்பா வீட்டுல இருக்கீல இப்படித்தாயா இருந்தோம். ஒரு மஞ்சள் கவரை கட்டி நீ கூட்டிட்டு வந்து பிள்ளைய கொடுத்து என்னை படுக்கப்பட்டு வைத்த இத்த தண்டியில குளிச்சு அதை குளிச்சதுக்கு அப்புறம் நாங்க இத்த தண்டி பார்த்தீங்கன்னா உப்பி போயிடுறோம் பழுவுன் மாதிரி. இதுக்கு யார் காரணம்? ஓ முகரையில முள்ள விட்டுக்கிட்டு அடிக்க சொல்றத பாருங்க. சும்மா இருந்த பொம்பளை பிள்ளைய தாலியை கட்டி வம்பா கூட்டிட்டு வந்து இவங்களை நாங்க சென்னைக்கு போட்டு இவங்களை படுக்க போட்டு வகுத்த குளிச்சு பிள்ளைய வெளியெடுத்தாங்களா? மூஞ்சி முகரையும் பாரு. பிள்ளையா நீ பொறிமூட சும்மாயா எத்தனை ஆம்பளைங்க தொப்பையோட திரிறீங்க வருஷம் எல்லாம். நாங்க யாத்திரை குடும்பம் நடத்துறோம்ல. குண்டா
இந்தாடி லூசு முண்டை கால் ஒரு நேரம் மட்டும் சட்டுன்னு அடிச்சு விடுவேன். நான் பொம்பளைகளுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறவேன். என்னமோ சொல்கிறியா, நாங்களாம் பொம்பளை பிள்ளைய ஒல்லியாக இருந்தால் அப்புறம் நாங்கள் குண்டாக இருக்கோம், கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் குண்டாக இருக்கோம்னு சொல்கிறேன்ல. அந்த உட்காந்துருக்காங்களே எங்கள் ஆத்தா, அங்கே பாரு இந்த ரோஸ் கலர் சேலை எங்கள் ஆத்தா உட்காந்துருக்கு பார்த்துருக்கியா? எங்கள் ஆத்தாவுக்கு அது வயசு எப்படி குறைஞ்சது? 60 வயசு இருக்கு மாத்தா. ஆச்சி எங்கே கொண்டு போய் விடுறாரு? நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 55 வயசுன்னு கூட வை, ஆள் ஒல்லியா தானே இருக்காங்க. சரி, என்ன காரணம்? அந்த காலத்துல சாப்பிட்ட சாப்பாடு அப்படி, வேலை அப்படி பார்த்துருக்காங்க. வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு துணி துவைப்பாங்க. என்னத்தா அதெல்லாம் அந்த காலத்துல செஞ்சிருக்கீங்களா? வீடு வாச கூட்டுவாங்க, உட்காந்து பாத்திரம் விளக்குவாங்க. ஒரு முறை துணியா இருந்தாலும் கம்மா பக்கம் கொண்டு போய் நல்லா அடிச்சு துவைச்சு புளிஞ்சு கொண்டு வருவாங்க. அப்ப குழந்தைய என்ன பண்ணுவாங்க? பிரசவ வலி வந்துடும். வயக்காட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. வள்ளி வந்துச்சுன்னா என்ன செய்வாங்க? அவங்களே பிரசவம் பார்த்து கருத்தருவா இருக்கு பார்த்தியா, அதை வச்சு தொப்புள் கொடியை அறுத்து பிள்ளைய தூக்கி கையில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க வீட்டுக்கு. அது அந்த காலத்தில் அப்படி இருந்துச்சு. நம்ம கட்டுக்கோப்பா பார்த்துக்கிட்டாங்க. அப்படியா? என்னைக்கு தமிழ்நாட்டில் மெகா சீரியல் வந்துச்சோ அதோட புருஷன் கத்திலாம் அதோ கத்திதான். 6 மணிக்கு ரிமோட் கையோட உட்கார ஆளுகுதா. அது புள்ளதாச்சி பிள்ளையா இருந்தாலும் சரி, ரிமோட்டை பார்த்துக்கிட்டே ஒவ்வொரு சீரியலையும் மாற்றி 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 பார்க்கறது, கண்டதை கடித தின்றது, வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு ஒரு வேலை வெட்டியும் பார்க்கறது கிடையாது. அப்புறம் படுக்க போட்டு ஆப்ரேஷன் பண்ணாமல் உங்களை கூட்டிகிட்டு போய் என்ன சாமியாக கும்பிடுவாங்க? பொம்பளை பிள்ளை வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு வேலை வெட்டி பார்க்கணுமா? நீங்க எங்கம்மா வேலை வெட்டி பார்க்குறீங்க? வேலை வெட்டி பார்க்கணும். ஐயா, அந்த காலத்துல ஆம்பளைங்க எல்லாம் இருந்தாங்க, பொம்பளைங்க நாங்கள் சோப்புரசமா பிள்ளை பத்தம் தான் இல்லைன்னா சொல்லல. இப்போ வரையும் ஒல்லியா கையா. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மங்குழு குடித்தோம், பார்த்தீங்கன்னா கேப்பக்குழு குடித்தாங்க, பார்த்தீங்கன்னா புருஷன் காலையில் வெள்ளனை எந்திரிச்சு வயக்காட்டில் உழுக போயில பார்த்தீங்கன்னா ஒரு நீராச்சம்பை குடிச்சோட்டி ஆம்பளையில் என்ன செய்வாங்க? காலை நிறுத்தியா நீ பேசுகிற வரையும் ஒதுக்கி இருந்தேன். ஒரு நிமிஷம், நீங்கள் என்னமோ சொன்னீங்களே ஆம்பளையால நீராச்சம்பை வேலை வெட்டிக்கு போனாங்க. அதில் கொஞ்சம் மாற்றிக்கிறணும். வேலைக்கு போனாங்க. வேலை வெட்டின்னு சொல்லக்கூடாது, வெட்டில தான் எங்களுக்கு வேலையே. ஓ, வெட்டுவீங்களா நீங்கள்? வெட்டில தான் எங்களுக்கு வேலையே. பார்த்தா அப்படி தெரியலையே. சரி, வேலைக்கு பார்த்தீங்கன்னா வயக்காட்டில் போய் உழுவாங்க ஒரு நீராச்சம்பை குடிச்சுட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-11 மணிக்கு ஒரு பழைய கஞ்சி கம்மங்கூட பார்த்தீங்கன்னா 2 உருண்டையை போட்டு நீராட்டை போட்டு எடுத்துகிட்டு போவான். ஆம்பளை குடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா சூரியன் மறைகிற வரையும் உழுவாங்க. அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பீடி சிகரெட் இருந்துச்சா, தண்ணி இருந்துச்சா, ஏதாவது இருந்துச்சா? இல்லை. ஆனால் இந்த காலத்தில் ஆம்பளை 18 வயசு ஆனட்டி சரக்கு எப்படி இருக்கியா, 2000 பீர் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்குறீங்க. இந்த காலத்து ஆம்பளைங்க நல்லா சரக்கை போட்டுட்டு நெப்போலியன், அப்புறம் இசட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் 1848 இவ்வளவு சரக்கு சாப்பிடுவியா? ஏன் உனக்கு எக்ஸ்பிரஸ் தெரியாதா? எம்சி தெரியாதா? இசட் தெரியாதா? ஆனா 1848 தெரியுமா தெரியாதா? எனக்கு ஆனா பக்காடி லெமன் தெரியுமா தெரியாதா உனக்கு? எனக்கு தெரியுது. லெமன் ஃப்ளேவர் நல்லா இருக்கு தெரியுமா? ஆப்பிள் ஃப்ளேவர் நல்லா இருக்கு தெரியுமா உனக்கு? அதனால தான் வாயில வாட வர மாட்டேங்குது. பரவாயில்லை, இது வாட வராதுன்னு உனக்கு அப்படியே தெரியும். நீ சொல்றல எம்புடு வேற. இப்படி சரக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்படி ஆல்கா காலோட வந்து பொண்டாட்டின வாயில வந்து முத்தம் குடுத்தினா நாத்தம் தாங்க முடியல. இதுல புள்ள பார்த்தா எங்கயா அது சோடாபட்டில தட்டில இருக்கு. அது முக்குனா எங்க முக்குறமா இருக்கு. முக்குனா எங்க புள்ள வருது. அண்ணே, இந்த ஆண்கள் நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க. இந்த பிள்ளை பேர் சொன்ன சரக்குலாம் உங்களுக்கு தெரியுமாண்ணே? சில சரக்கு பேர் தெரியும், சில சரக்கு பேர் தெரியாது. ஆனா எம்சி தெரியாதானே? ஆனா கிறுக்குமுண்டா இவனுக்கு தெரிஞ்சிருக்கு பாத்தீங்களா? ஏய், இப்புள்ள சரக்கு பூரா வீர கேப்டன் தாம்மா. பேரு வீர சாப்பிட்டோன்னு முண்டை பிசாம போய் படுத்து கிடக்க. அந்த காலத்துலயும் தண்ணி இருந்துச்சு, சரக்கு இல்லாம கிடையாது. அந்த காலத்துல ஒரு மரத்து கல்லுன்னு சொல்லுவாங்க, தென்னங்கல்லு பன்னங்கல்லு, இதெல்லாம் சாப்பிட்டு உடம்ப திடகாத்தமா வச்சுக்கிட்டாங்க. இப்ப நாங்க சரக்கடிக்கிறோம் எங்களை சொல்றேன்ல. இப்ப நான் ஓன்ட்ட கேட்கறேனே, இந்த ஆண்களுக்கெல்லாம் டாஸ்மாக் கடை எங்க வச்சிருப்பாங்க? எங்கேயாவது மூத்திர செண்டுக்குள்ள தான் வச்சிருப்பாங்க. நாங்க தண்ணி அடிக்கிறோம் சொல்றேன்ல. ஏன் பொம்பளை பிள்ளை நீங்க தண்ணி அடிக்கிறது இல்ல? நாங்க எங்க அடிக்கிறோம்? பொம்பளை பிள்ளை நீங்க கணேஷ் போடுறது கிடையாது. அடிக்கிறோம். எங்க அடிவைப்பு எங்க இருக்கு? இப்ப இல்ல. புருஷங்கிட்ட இருக்கிற அடிபப்பே நீங்க தானே காலி பண்றீங்க. இவங்க அடிபைப்புல தண்ணி அடிக்கிறாங்களா? மொகர கட்ட லாரியில வர தண்ணியை தான் பிடிச்சி உள்ள வைக்கிறீங்க, இதுல அடிபைப்புல தண்ணி குடிக்கிறாங்களா? மதுரையில விசாந்தி மகால் ஒன்று இருக்கு. அங்க போனா பெண்களுக்குன்னு தனியா ஒரு ஏசி பார் இருக்கு. அங்க போனா பெண்கள் மட்டும்தான் சரக்கு வாங்க முடியும், ஆண்கள் சரக்கு வாங்க முடியாது. அதுக்கு அந்த கடைக்கு பேர் என்ன பேருமா? என்ன பேரு? பெண்கள் மனமகிழ் மன்றம். பாத்தீங்களா? பெண்கள் மனமகிழ் மன்றம். பாத்தீங்களா? ஏன் அப்புறம் இப்ப நான் கேக்குறேன், நாங்க தான் எல்லா தப்பு பண்றோம் சொல்றேன்ல. எல்லார்ட்டையும் கைபேசி வச்சிருக்கீங்க, பேஸ்புக் வச்சிருப்பீங்க, எல்லா ஆப்பு ஏற்றி வச்சிருப்பீங்க. அதுல எங்கேயாவது ஒரு பேஸ்புக்கில் ஆம்பளை சட்டி போட்டு ஆடி இருக்காங்களா?
கிடையாது. பொம்பளை பிள்ளைய சட்டிப்பாடி போட்டு தான் அதில் ஆடிக்கிட்டு இருக்கு. அதில் புதுசாக ஒரு ஆப் வந்திருக்கு தெரியுமா, ஃப்ரெண்டு ஆப்பான். ராத்திரி 12 மணி ஆச்சு, இன்னும் நீ தொங்கலையா, உனக்கு பேசுகிறதுக்கு ஆளே இல்லையா, இந்த ஆப்பை நீ ஏற்றி வை, வெறும் 5 ரூபா தான், உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது. ஆம்பளையில பொம்பளையாளா? ஓ முகரையில் முள்ள விட்டுக்கிட்டு அடிக்க. இதில் ஆம்பளையில் பூரா குறை சொல்கிறது. ஆம்பளையை நாங்கள் தண்ணி அடிக்கிறோம் சொல்கிறேன்ல, இந்த மேடையில் சிவகாமி திருத்திக்கோ. என்னன்னு? தாஞ்சூர் மேடையில் மக்கள் முன்னால் நீ மன்னிப்பு கேட்கணும். என்னன்னு? இனிமேல் எந்த ஊர்லேயும் நான் தண்ணி அடிக்கிறவங்களை பற்றி தப்பாக பேச மாட்டேன்னு சொல்லணும். ஏன்? என்ன காரணம்? சத்தியம் பண்ணு. நீங்க என்ன காரணம் சொல்லுங்க, நான் அப்புறம் சத்தியம் பண்றேன். இப்ப தண்ணி அடிக்கிறது தப்புன்னு சொல்றல. ஆமா. நீ படிச்ச பிள்ளை தானே? ஆமா. அறிவாள பிள்ளை தானே? ஆமா. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேக்குறேன், கேளுங்க. ஒரு பால் வியாபாரி வீட்டுக்கு வீடு பால் ஊத்துவார், பாத்திருக்கியா? ஆமா ஆமா. காலையில எத்தனை மணிக்கு பால் ஊத்துவாரு? காலையில 6 மணிக்கு வந்துருவாரு, 5 மணிக்கு வந்துருவாரு. அம்மா பால், ஐயா பால் வருவாங்க இல்லையா? இது ஆண்டவன் கொடுத்தது வரமா இல்ல சாபமா? இந்த டாஸ்மார்க் கடையை சந்து பொந்துல தான் வச்சிருப்பாங்க. கடை எங்க இருக்குன்னு கூட தெரியாது. ஆனால் 12 மணிக்கு கடை திறந்த உடனே ஈசல் முச்ச மாதிரி கூட்டம் கூடுதே. இது ஆண்டவன் கொடுத்தது வரமா இல்லை சாபமா? எங்க படிச்ச பிள்ளை நீ சொல்லு பாப்போம். சாவந்தே. எது சாபம்? எங்க சாவந்தே. என்ன சாபம்? எங்க சாவந்த ஐயா? ஒட்டு மச்சி தத்து எரிஞ்சு புடி மாத்துக்க. நீ ஏய் அத்துக்குற இந்த புடியா? ஏண்டி ஒட்டு மச்சி வச்சுக்கிட்டு ஏமாத்துற நாய்? சரி ஒரு ஜான் வைத்த உலக இப்படி எல்லாம் ஒட்டு மச்சி ஊரே ஏமாத்துறமே இருக்கு. இப்ப நான் கேக்குறேன், இது சாபம்னு சொல்றேன்ல, இந்த உலகத்தை படைச்சது யாரு? உலகத்தை படைச்சது கடவுள் தான். கடவுள் தானே? அந்த கடவுள் நினைச்சாராம், சரி உலகத்துல வாழக்கூடிய மனிதர்கள் எப்படி வாழ்றாங்க, அவங்களுடைய வாழ்க்கை நெறிமுறை எப்படி இருக்கு போய் பாப்போம் சொல்லி மனித ரூபம் கொண்டு கடவுள் பூமிக்கு வந்திருக்காரு. வந்த கடவுளுக்கு தண்ணி தாகம் தாங்க முடியல. அந்த நேரத்துல ஒரு பால் வியாபாரி பால்ல தண்ணி கலக்குறாரு. சரி சரி. கடவுள் பாக்குறாரு, ஆகா என்ன கேக்குறாரு கடவுள்? பால்ல தண்ணி கலக்குறியா, சரி எப்படி குடிக்க தண்ணி வச்சிருப்பியா? ஆமா ஆமா. தொண்டை வறண்டு போச்சு அப்படி சொல்லி அந்த பால் வியாபாரிட்ட போய் கடவுள் தண்ணி கேக்குறாரு. கொடுத்திருப்பாரு, பாலே வாங்கி குடின்னு சொல்லிருப்பாரு. ஆமா கொடுத்திருப்பியா. என்ன செஞ்சாரு? தொண்டை வறண்டு போச்சுடா, சரி குடிக்க தண்ணி குடுறா. கடவுள் கேக்குறாரு என்னன்னு. உடனே நம்மாளு என்ன சொன்னாரு? போயா பால்ல கலக்கிறதுக்கே தண்ணி வத்தல, உனக்கு குடிக்க வர தண்ணி கொடுப்பாங்களா? கடவுள்கிட்ட அப்படி சொல்லிட்டாரா? விரட்டிட்டியா மனுஷன். சரி அப்புறம் என்ன ஆச்சு? கடவுள் மன நொந்து நடந்து போய்கிட்டே இருக்காரு. என்ன நம்ம படைச்ச உலகத்துல நம்மளுக்கே தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லி வேகமா நடந்து போய்கிட்டே இருந்தாருல்ல. அந்த நேரத்துல டாஸ்மார்க் கடையை ஓபன் பண்ணியிருக்காங்க. கடவுள் கடவாசல்னு கேட்டாராம். தொண்டை வறண்டு போச்சுடா, குடிக்க தண்ணி குறான்னு சொல்லி கடவுள் கேட்டாராம். அதுக்கு என்ன செஞ்சாங்க? ஒயின் ஷாப்ல இதுக்கு காசு வேணும் போயான்னு சொல்லிட்டாங்களா? அவங்க அப்படி சொல்லல. என்ன செஞ்சாங்க? அந்த கடை வியாபாரி என்ன தெரியுமா பண்ணாங்க? என்ன பண்ணாரு? தொண்டை வறண்டு போச்சா, டேய் வாங்கடா இந்த ஐயா உள்ள கூட்டிட்டு போய் ஊத்தி விடுங்கடான்னு இருக்காங்க. கடவுளை உள்ள கூட்டிட்டு போய் பாட்டிலா ஊத்தி விட்டுருக்காங்க. சரி சரி. கடவுள் சரக்க போட்டு வரம் கொடுத்தாராம். என்னன்னு? ஒரு பால் வியாபாரிட்ட நான் தண்ணி கேட்டேன், நான் காலி அவன் கொடுக்கல. சரி இனிமே அவன் வீட்டுக்கு வீடு அலைஞ்சு திரிஞ்சுதான் பால் ஊத்தணும். நான் தண்ணி கேட்டோன்னே பாட்டிலா கொடுத்த வாத்தியா, நீ சந்தல பொந்தல கடை வச்சாலும் கூட்டம் பூரா ஒன்னைய தேடி தாண்டா வரும். இது கடவுள் கொடுத்த வரமா? எந்த கடவுள் இந்த வரத்தை கொடுத்தாரு மட்டும் எனக்கு சொல்லுங்க. ஏய் லூசு கழுத, குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு கேள்விப்பட்டிருப்பேன்ல. குழந்தையும் குடிகாரனும் ஒண்ணுமா? புரியாது. புரியலையே. குழந்தை பேசக்கூடிய மழலை பேச்சு யாருக்காவது புரியுமா? எப்படி இருக்கும்? ஒரு வயசு குழந்தை அழகா பேசும். எப்படி பேசும்? அப்படி குழந்தை பேசும். இது மழலை பேச்சு. அதே மாதிரி குடிகாரன் பேசுவான் தெரியுமா? ஆப்புக்கு மேல போயிருச்சு நோய் குடிகாரன் பேசுவான். மாப்பிள்ள என்னையா சொல்ற? அப்பனா அது குழந்தை. புரியுதா? புரியல. அப்ப அந்த குழந்தையும் குடிகாரனும் ஒண்ணு. உனக்கு சந்தேகமா இருந்தா காலையில மதுரை சங்கத்துக்கு வா. நிறைய பேர் குழந்தை மாதிரி. ஐயோ நான் இல்ல சாமி. அப்பனா நீ அப்படி தப்பா பேச. ஐயா பொம்பளையில அவளை இலக்காரமா பேசுறியே. பொம்பளைங்க அந்த காலத்துல ஆட்டாங்கல்ல புடிச்சு ஆட்டணும், அம்மிக்கல்ல புடிச்சு ஆட்டணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சீர்வரிசையில முகர கட்டையை உன்னை சேவி மேல மலக்குவரம் கட்ட இருக்க, உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வரதே பெரிய விஷயம். இல்ல 30 பவுன் நகை கேட்கிறேன். இது எங்க ஆத்தா வீட்டுல இருந்து வாஷிங் மிஷின், சோபா, கட்லி, மெத்த இதெல்லாம் போட்டு நாங்க கிரைண்டர்ல ஓட்டனா மிக்சியில ஓட்டனா எங்க உடம்பு குறையுது. அது பாட்டுக்கு பொசு பொசுன்னு உடம்பு ஏறதான் செய்யுது. இதுல பாத்தீங்கன்னா நீ நல்ல வேலைக்கு போயிட்டு வந்து சம்பள காசை எங்க கையில கொடுத்தா பரவாயில்ல, நேரா கடைக்கு போற 175 ரூபா சரக்கு ஒண்ணு வாங்கி அடிக்கிற. கேட்டா உடம்பு வலிக்குதுன்ற. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு கோட்டை வாங்கி ஊத்துற. இதுல உன் ஃப்ரெண்டுக்கு வாங்கி இன்னொரு கோட்டை வாங்கி ஊத்துறி 700 கொண்டு வந்து கொடுத்துரு. எப்படி குடும்பம் ஓட்டுவாங்க? நீங்க என்னமோ சொல்றீங்க நாங்க ஆட்டுக்கல்ல வச்சு வேலை பார்க்கறோம், குளவிக்கல்ல வச்சு வேலை. அப்பெல்லாம் அப்படி வேலை போனாங்க. பொண்டாட்டி பாத்தீங்கன்னா வீட்டுல ஆடு மாடு வைப்பாங்க, வயக்காட்டுல வைப்பாங்க. இப்போ பொண்டாட்டிய வேலைக்கு அனுப்பி பெட்ரோல் பங்க்ல கூட நாங்க வேலை பார்க்கறோம் தெரியுமா? உன் பேச்சுக்கே நான் வரேன். என்ன நீ வயசுக்கு வந்துட்டல? வயசுக்கு வந்துட்டல. வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் பெரியவங்க வீட்டுல ஒரு காரியம் பண்ணுவாங்க தெரியுமா? பொம்பளை பிள்ளை வயசுக்கு வந்தவங்க சில விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆமா அந்த உலக்க போடுவாங்க, விளக்கமாறு போடுவாங்க, 3 கோடு போடுவாங்க, அருவா போடுவாங்க.
உலக்கை ஏன் போடுறாங்க? உலக்கை ஏன் போடுவாங்கன்னா காத்து கருப்பெல்லாம் அண்டாம இருக்கணும் அப்படின்னு போடுவாங்க. அதெல்லாம் ஒரு மோசனும் கிடையாது. அப்புறம் அதுக்காக உலக்க போடுறாங்க. அப்புறம் அந்த வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளை இந்த உலக்கையை தாண்டும் பொழுது நினைக்கணுமா, என்னன்னு இந்த மாதிரி பல உலக்க பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருமே. அப்படியா? நெல்லு குத்துறதுக்கு மிளகா குத்துறதுக்கு. என்ன சொல்றீங்க? பக்கத்துல விளக்கமாறு ஏன் தெரியுமா போடுறாங்க? ஒரு உலக்கையோட நிப்பாட்டிக்கிட்டேன்னா உனக்கு மரியாதை. சரி, அடுத்த உலக்கையை பார்த்த விளக்கமாறு பிஞ்சு போகுங்கிறதுக்காக விளக்கமாறு போடுறாங்க. அருவா போட்டிருக்காங்களே எதுக்கு? அதுக்கு மீறி நீ மேற உலக்க பார்க்கணும்னு நினைச்சா அருவாலை வச்சு பரட்டு கிழிச்சு போடுவோங்கிறதுக்காக அருவாலை ஓடுறாங்க. ஐயோ, எல்லாம் ஒரு கண்காணிப்புக்கு தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பொம்பளை பிள்ளை நீ ரொம்ப வாயடக்கத்தோட ஒழுக்கமா பேசு. நிறுத்தியா? என்ன பொம்பளை பிள்ளை? அப்ப நம்ம சொல்றோம் இளநீ இருக்குல்ல, இளநீ வெளியில வாங்கின உடனே என்ன பண்ணுவாங்க? மேல சீவுவாங்க. கொத்துவாங்க. அருவாளை வச்சு கொத்துவாங்க. கொத்தினா என்ன ஆகும்? தண்ணி வரும், அந்த கண்ணு ஓட்டையாகும். ஆமாண்ணே, அது மாதிரி ஒரே கொத்து ஓட்டையாயிருமா? ஒரு கொத்துனா உடனே தண்ணி வந்துடும். நம்மளுக்குள்ள ஒரு 5-6 கொத்து குத்துனா தான் தண்ணி வரும். என்ன சொல்றீங்க? அப்ப பொட்டாருவாளை கிடக்கும் உங்க அருவா. உங்க அருவா கொடுங்க, எங்க பட்டையில சாணம் பிடிச்சு கொண்டு வர. இங்க பாரு, வளவலன்னு பேசினா ரொம்ப அதிகமா பேசியிருக்க. நீ தான் ரொம்ப பேசுற. பொம்பளை பிள்ளை எப்படி பேசுவா அப்படி பேசணும். பொம்பளை பிள்ளை பார்த்தா எரிச்ச வருது, அது வருது, இது வருதுன்ற. எதுக்கே பொம்பளை பார்த்து இது வருது? எதுக்கே கல்யாணம் கட்டி குடும்பம் நடத்துற? பெண்களை நான் தப்பா சொல்லலாமா? பெண்களை நான் உயர்வா தான் நினைக்கிறேன். என்ன உயர்வா நினைக்கிறேன்? என்ன காரணம் தெரியுமா? பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் போர் நடந்துச்சுல. ஆமா. எப்படி போர் நடத்துனாங்க? ஏன் போர் நடந்துச்சு? எதுக்கு? ஆண்கள் தான் வச்சு ஏவுகணை எல்லாம் வச்சு தாக்குனாங்க. சரி, எந்த தலைமையில வச்சு தாக்குனாங்க? என்ன தலைமையில? 2 பெண்களை வச்சு தான் போரே நடத்துனாங்க. எப்படி பாத்தியா? அப்ப அந்த பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. தாய் நாடு, தாய் மக்கள், தாய் மொழின்னு தானே சொல்றோம். எங்கயாவது தந்தை மொழி நம்ம சொல்றோமா? எங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது யாரு? நீங்க தான் கொண்டு வந்தீங்க. நாளைக்கு நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா அது பொம்பளை பிள்ளை தான். அப்ப பெண்களை நாங்க ரொம்ப மதிக்கிறோம். நாங்க மதிக்கிற அளவுக்கு ஏன் நீங்க எங்களை மதிக்க மாட்டீங்க? யார் மதிக்காம இருக்கா? இப்ப பாத்தீங்கன்னா தாயை எவ்வளவு மதிக்கிறோமோ அது மாதிரி தந்தையை மதிக்கிறதுக்கு ஒரு திருக்குறள் இருக்கு தெரியுமா? தாயின் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. யார் சொல்லி இருக்கிறோம்? நாங்க சொல்லி வச்சிருக்கோம். இதுக்குதான் கலெக்டர் கலையை கூட்டிட்டு வரக்கூடாது சொல்றேன். ஆமா, என்ன பண்ற? யார பத்தியா கலெக்டர் சிரிக்கிற? என்ன பண்ற? கலெக்டர் பயல டையர் வந்து ஊரை ஏமாத்தி கிடக்குற. இங்க பாரு, ஆவுனா ஜரு ஏற்கனவே மழை பொழிஞ்சிருக்கு. அம்புட்டு பாவம் ராணாட்டா கம்பியை முறுக்கி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு. ஆவுனா பாவடையை தூக்காத, உனக்கு தான் டேஞ்சர். ஆமா, இங்க என்ன பண்றீங்க? ஆட்டக்கரப்பில் ஆடிப்படை வரும். வியாபாரம் பண்றியா? அட லூசு கழுத, என்ன வியாபாரம்? மாம்பழமே. மாம்பழம் நம்ம வீட்டுல வச்சாங்களே, அதான் கொடுத்தையா? ஆனா நீங்க கொண்டு வந்த மாம்பழம் 35 கிலோ கொண்டு வந்தேன், 30 கிலோ விட்டு தருச்சு. இப்ப தமிழ்நாட்டுக்காரன் தப்பிச்சான் பாரு அந்த மாம்பழம். அப்ப 6 மாசம் ஓ மாம்பழத்துக்கு தான் வெயிட்டிங்க. ஆமா இல்ல, இங்க பாருங்க, இப்ப சீசன் முடிய போகுது. உங்களுக்கு வேணும்னா டக்குன்னு வாங்கிக்கோங்க. 5 கிலோ தான் இருக்கேன்ட்ட. 5 கிலோ இருக்கா? 2.5 கிலோ இருக்குது. பார்த்தாலே தெரியுது 2.5 கிலோ தான் போல இருக்கு. என்னையா சொல்ற? எங்கயா பார்த்து சொல்ற? இல்ல மாம்பழத்தை சொல்றேம்மா, 2.5 கிலோ தான் போல இருக்கு. 5 கிலோ இருக்கு. நீ ஒரு ஆள் தான் உண்மையா சொல்றேன். நான் மாம்பழம் விற்கிறேன்னு, சில பேர் நொங்கு மாதிரி வச்சுக்கிட்டு நான் பலாப்பழம் விற்கிறேன்னு பாக்க. இப்படிதான் ஊரை ஏமாத்துறாங்கப்பா. எப்படிதான் இந்த காசு நம்ம சீசன் தக்கிறது பொழப்பு ஓட்டிட்டு போய்க்கிறது. ஆமா, நீ ஆரம்பத்துல எலுமிச்சை பழம் வித்த. ஆமா, அப்புறம் கொய்யா பழம் வித்த. அது பேரே வாங்கிருச்சுடா. கொய்யா பழம் திறந்துருவே. ஒழுக்கம் செய்யும் தொழிலே தெய்வம். ஆமா, எந்த தொழில் எங்க எப்பொழுதுமே நான் எங்க அப்பா எந்த தொழிலும் கேவலமா நினைக்க மாட்டேன். செய்யும் தொழிலே தெய்வம். இந்த கொரோனா காலத்துல 2 வருஷம் நம்ம வீட்டுல சும்மா தான். ஆமா ஆமா. அவர் என்ன வேலைக்கு போனாரு? அவர் என்ன வேலைக்கு போனாரு? நான் என்ன வேலைக்கு? நீங்க என்ன வேலைக்கு போனீங்க? நான் டச் வேலை, ஆசாரி வேலைக்கு போனேன். ஓ, குடும்பத்தை காப்பாத்தானே. ஆமா, குடும்பத்தை அப்பா பெரிய மிருதங்க ஜாம்பவான் தானே. அவர் வாட்ச்மேன் வேலைக்கு போனார். சரி, பிச்சை எடுக்க கூடாது, பொய் சொல்ல கூடாது, திருட கூடாது. நான் வேலைக்கு போனேன் தெரியுங்களா? நான் காய்கறி விற்க போனேன். அவ்வளவுதான். எந்த தொழில் செய்யணும்? நான் என்ன வேலைக்கு போனேன்னு மட்டும் கேளுங்க. ஏ மாமா, சொரிக்குள்ள செல்வ மாமா என்ன வேலைக்கு போனாரு தெரியுமா? என்ன வேலைக்கு போனாரு? பசுமாடு வந்து நிக்கு, காளை மாட்டை கொண்டு போய் செனக்கு ஏத்துவாரு. மீன் வியாபாரமா? அந்த வியாபாரமா? எனக்கு ஆட்டோ ஓட்ட தெரியும், ஆட்டோ ஓட்டுறதுக்கு போனங்க. ஆட்டோவே ஓட்டுனியா? இதுல என்ன அப்படின்னா அதுல அப்பப்ப கீர் போட்டுமா. வேற இப்பெல்லாம் செல்ஃப் செட்டிங் தாமா. ஆமா. அப்ப நீங்க வந்து கொய்யாப்பழம் வைக்கிறீங்க, மாம்பழம் வைக்கிறீங்க. மாத்திட்டேமா. ஆமா. மலைக்கல்லு பழ வலை அம்மா உன் மலையாளு நிஜமா மலைக்கல்லு உள்ள வலை அம்மா.
சும்மா படுத்து கிடக்குறாரு, அவரை கூப்பிடு. வேணாம், இப்ப தனித்தனியா குத்துவான். நாளை குத்து போடுங்க. ஏறாத மலை மேலே இழந்து படுத்திருக்கு, இழந்து படுத்திருக்கு, நான் ஏறி முழுப்பட்டுமா இளவாழ கண்டுகளா எலுமிச்சம்பழங்களா அடி மாங்கலத்து மலை மேலே மகிழுக்கும் சின்னவளே, மயிர் முடுங்க வந்தவளே, ஏய் நாய் முடுங்க வந்தவளே வா. பறையிலே நான் இருந்து அதைத்தானே இப்ப செஞ்ச மைத புடி. பாடுங்குரல் கேட்கலையா, பாடுங்குரல் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் பாட்டு சத்தம் கேட்டதையா, பாட்டு சத்தம் கேட்டதையா. நான் வந்திருப்பேன், ஓடோடி நான் வந்திருப்பேன். ஆக்குவத்தல மாத்தணும் பார்வதியை பார்க்கணும், ஆக்கிரமத்தில் மாற்றணும், பார்வதியை பார்க்கணும். ஏண்டுக்குள்ள உனக்கு சம்மதமா, அடி ஏண்டுள்ள உனக்கு சம்மதமா. பார்வதி ராரடி மச்சாங்குடி மாறாதடி, பார்வதி ராரடி பச்சை பார்வதி ராரடி மச்சாங்குடி மாறாதடி. நல்லா இருங்க. அது ஒரு நளின நல்ல தொழிலாளி. எதுக்கு நீ இவ்வளவு கஷ்டப்படணும்? என்ன செய்யறது? எல்லாம் ஒரு ஜான் வயிற்றுக்கு எல்லாம் வயிற்று வளர்க்குறது, வயிற்று வளர்க்குறதுக்கா கஷ்டப்படணும் கேட்கிறாரு. கஷ்டப்பட்டாதானே இஷ்டப்பட்டதை அடைய. கஷ்டப்பட்டாதான் அது உண்மைதான். நீ இஷ்டப்பட்டு நான் இஷ்டப்பட்டா சுகம். என்ன சொல்றீங்க? நீ இஷ்டப்பட்டு நான் இஷ்டப்பட்டா சுகம், நான் இஷ்டப்பட்டு நீ கஷ்டப்பட்டா உனக்கு தான் வேதனை. அப்ப வயிறு பயமா இருக்கு. எங்கிட்ட இஷ்டப்பட்டு அடுத்த வருஷம் குண்டி மேசிக்கு வருது நம்ம வீட்டுக்கு. சொல்லுங்க. நீங்க நல்லா இருங்க. சரிங்க. இனிமே நீங்க வியாபாரம்லாம் பண்ணாதீங்க. சரி, அப்ப என்ன பண்ணுங்க? எதுக்கு கஷ்டப்படுறீங்க? சரி, என்ன பண்ணிட்டோம்? என் கூட வந்துருங்க. உங்க கூட வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? ஆமா, நம்ம எல்லாரும் சேர்ந்து மொத்தமா எல்லாரும் சேர்ந்து. என்னையா சொல்ற? எங்க அப்பா எங்க மாமா எல்லாம் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணிக்குவோம். அவங்க தலைமையில கல்யாணம் அவங்க தலையில கல்யாணம் பண்ணா எனக்கு நான் வேற கொஞ்சம் கேளும் சொல்றது கேளுமா. கல்யாணம் பண்ணா எங்களை மாதிரி புள்ள வரக்குமா? உங்களை மாதிரி? ஐயோ, அப்புறம் நான் என்ன புடுங்கிறதுக்கு உட்காந்துருக்கேன்? அதை சொல்லுங்க. எங்களை மாதிரி தொழில் தெரிஞ்ச மாதிரி வர்ற மாதிரி புள்ள வர நானே பாத்துக்கிறேன். அறிவுள்ள பிள்ளை. இந்த ஆளை கல்யாணம் பண்ணா இந்த ஆள் மாதிரியா பிள்ளை வந்துட்டோம். நாகேஸ்வரன் மட்டும் வரக்கூடாது. ஐயோ, அந்த ஆள் கிடக்குறாரு. இப்ப ஏன் அந்த ஆள் தொலாவ ஆரம்பிச்சிட்டாரு? உன் குடும்பம் வேற என் குடும்பம் வேற கிடையாது. ஆமா, உங்க அப்பா மட்டும் நான் பேசிக்கிறேன். நம்ம ரெண்டு பேரும் காதலிப்போமா? காதலிப்போமே. பெரிய வெளிநாட்டுக்காரன் நினைப்போம், கண்ணாடி போட்டு தான் வச்சுப்பாரு. ஏன்னா நாடகம் மழையின் காரணமாக கொஞ்சம் காலதாமதமாக ஆரம்பித்தோம். ஆமாம். ஏன்னா பொதுவாக வள்ளித்தமிழ் நாடகம்னாலே கதையின் முறைப்படியாக போகணும். அப்படின்னா தான் நாடகம் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. ராஜ நடிகர்கள் போடுறவங்க வேலன் வேடன் விருத்தன் இந்த கிழவை வேஷம் போட்டு நாடகத்தை நிறைவு செய்யணும். அது அப்பா அதில் என்ன அப்படின்னா நம்ம ஊர் மேடை இன்னைக்கு தான் புது மேடைங்கிறதுனால இன்னைக்கு எல்லாம் முறையாக செய்வோங்கிற எங்களுடைய ஆசை. அதனால் நாடகத்தை முறையாக கொண்டு போகிறோம். எல்லாரும் ஒத்துழைப்போடு இருந்து உட்காந்து நீங்கள் ரசித்தா போதும். அதுக்கு மேலே நீங்கள் அன்பளிப்பு கொடுக்கணும்னு நினச்சா 500 1000 கொடுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது உங்கள் விருப்பம். 2000 கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைப்பா, நாங்கள் வரும்போது காசு எடுத்துகிட்டு வரலப்பா அப்படின்னா வருத்தப்படாதீங்க. இந்த காதில் கழுத்தில் போட்டுருக்க செயினை கூட கழட்டி கொடுங்க. அதுவும் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான்
போன் பே வச்சிருக்கேன். அதுக்கு மேல இல்லைன்னா அந்த காலில் கிடக்கிற செருப்பு போன் பே ஜிபே எல்லாம் இருக்கு. நீங்க நல்லா ஏத்தி விடுங்க. எனக்கு பிஞ்ச செருப்பா எடுத்து கொடுங்க. நல்லா அப்பா நல்ல வேலைக்கு போகும்பா. மருமனே நான் உனக்கு அத்தை வேணும், ஒழுக்கமா பேசிக்கணும். இவ்வரங்கம் இடையிலே உங்கள் முன்னால் நகைச்சுவை நடிகராக தோன்றி நடித்து கொண்டிருக்கும் அருமை மகன் எம் சூர்யாவை பாராட்டி நமது தேனிசை தென்றல் மதுரை ஆர் ஜெயரவிச்சந்திரன் அவர்களின் ரசிகர் மன்றத்தின் சார்பாக ரூபாய் 201 அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். கொட்டு போட்டாலும் மோதக கையால் கொட்டு போடு என்பார்கள். கண்டிப்பா. மரியாதைக்குரிய அன்பு அப்பா, நாட உலகத்தில் பெரிய ஜாம்பவான், சிறந்த ஒரு பாடகர், பன்முக கலைஞர் அன்பு அப்பா ரவிச்சந்திரன் அவருடைய ரசிகர் மன்றத்தின் சார்பாக அன்பளிப்பை வாரி வழங்கிய அன்பு இதயங்களுக்கு பொற்பாதங்களுக்கு கோடான கொடி நன்றி. நன்றிங்க. வணக்கம் வணக்கம். ரசிகர்கள் தான் அன்பளிப்பு தரணும்னு அவசியம் இல்லை. இங்கே பாதுகாப்பு வந்திருக்கக்கூடிய காவல்துறையா கூட அன்பளிப்பு கொடுக்கலாம். நான் வேற வீடு கட்டிட்டேன், பாத்ரூம் கட்ட இப்ப எம்சாண்ட் வாங்க காசு இல்லாம இருக்கேன். உனக்கு எதுக்கு பாத்ரூம்? பேசாம கேரி போய் கட்டி விடு. திருச்சியில தானே இருக்கு. ஆமாண்ணே. அங்க கொள்ளிடத்திலயும் காவேரியிலயும் தண்ணி நல்லா அதனால உளுந்து சாவ சொல்றியானே. உருண்டு ஓடுது. சரிண்ணே. மண்ணள்ளிட்டு போனேன். அதுக்கு மேல உனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சுன்னா உங்க ஊர்க்கார ஒருத்தர் இருக்காரு. யாரு? அவரை கூட்டிட்டு போ. யாரு? தாமரை கண்ணங்கள். தாமரை கண்ணங்கள் தேன்மலர் கிண்ணங்கள், தாமரை கண்ணங்கள் தேன்மலர் கிண்ணங்கள், எத்தனை வண்ணங்கள் மொத்தமாய் மாலையில் சந்தித்தே வையை சிந்தித்தே அருமையான பாடல். நாயசுகாண்டி படிச்சுக்க. யார் யார் வீட்டுக்கு போகிறீங்களோ பௌத்தாலையாக போகும் சொல்லிவிட்டேன். சாமி பொல்லாத சாமி. வீட்டுக்கு போனீங்கன்னா சொல்லிட்டேன். போயிட்டு வந்துட்டா பிரச்சனை இல்லை. ஆடி வெளியாதும் போகிறீங்க, வீட்டுக்காட்ட நீங்கள் சண்டை தான் போடுவீங்க, பார்த்துக்கோங்க. சரி, எனக்கு அதில் பார்த்தீங்களா வருது. சக்கரை கட்டி சந்தன பெட்டி, நீ சித்திர குட்டி வந்தது சுத்தி. சக்கரை கட்டி சந்தன பெட்டி, அடி சித்திர குட்டி வந்தது சுத்தி. எப்பொழுதும் மசத்து உன்னுடைய நினைப்பு, என்ன செஞ்சால் நடக்கும் என்னுடைய நினைப்பு. சக்கரை கட்டி சந்தன பெட்டி.
வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை. முருகா, வேளவா, பழனி ஆண்டவா, சண்முகநாதா, திருச்செந்தூர் ஆண்டவா, சூரபதமனை கொன்ற வேளவா, உன் அருள் என் நாட்டு மக்களுக்கும் அடியன் நம்பி மன்னனாகிய எனக்கும் கிடைக்க வேண்டும். முருகா, வேளவா. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை சொல்லக்கூடிய 5 வகை நிலம். இந்த 5 வகை நிலத்திற்கு, குறிஞ்சி நிலத்திற்கு தலைவன் நம்பி மன்னனாகிய நான். இரு கண்களைப் போல் என் நாட்டு மக்களை பேணித்து காப்பாற்று கொண்டிருக்கின்றேன். என் நாட்டு மக்கள் வாழ்வு நலம் பெற, மக்களுடைய குறை நீந்து, முருகன் அருள் பெற்று எல்லோரும் பல்லாண்டு பல்லாண்டு 1000 வாழ வேண்டும் என்று எல்லாம் அல்ல முருகனை வேண்டுகிறேன். எனக்கு 7 ஆண் பிள்ளைகள். 7 ஆண் பிள்ளைகள் இருந்தும் ஒரு பெண் பிள்ளை இல்லையே என்று நீண்ட நாள் ஒரு மனவரை. வேண்டாத நாள் இல்லை, செய்யாத தபம் கிடையாது. முருகா, 7 வீர திருமன்கள் எனக்கு அழைத்தாய், ஒரு பெண் பிள்ளை எனக்கு வரமாக தரவில்லை என்று முருகனை வேண்டாத நாள் கிடையாது. அன்றொரு நாள் வேட்டைக்கு சென்றேன். சென்ற இடத்திலே குஹா 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 என்று ஒரு குழந்தையின் சத்தம். எங்கிருந்தோ குழந்தையின் சத்தம். எங்கே? முருகா, உன் அருளால் அழகான ஒரு பெண்மகளை கண்டுவிட்டேன். வெள்ளிக்கிழங்கு தோன்றிய வெள்ளத்தில் இருந்த அழகான ஒரு பெண் குழந்தையை கண்டெடுத்து அதற்கு வெள்ளி என்று திருநாமம் இட்டு நாளொரு மேனை பொழுது வண்ணமாக வளர்த்து வருகிறேன். எனது மகள் வெள்ளி பருவம் அடைந்து விட்டார். எனது மகன் வீரத்தேவன் நகர சோதனைக்கு சென்றிருந்தான். என் மகன் வீரத்தேவனை இன்னும் காணவில்லை. மகனை வீரத்தேவா, அப்பா வணக்கம். அப்பா வணக்கம். அப்பா மகனே, என்னப்பா அழைத்துடன் வேகமாக ஓடி வந்தாய். அப்பா மொழியை தட்டலாமா? என் மொழியை தட்டினா ரத்தம் தான் வரும். அன்பு மகனே, சொல்லுங்கப்பா. நகர சோதனைக்கு சென்றாய். சென்றேன். நாட்டு மக்கள் என்ன கூறி கொண்டிருக்கின்றார்கள்? நாட்டு மக்கள் மாதம் மாதிரி மழை பெய்யும்னு சொன்னாங்க. இருவுல இந்த இங்கே ஒரு சென்னைக்கு இறங்கிறாளா, அவளை கொண்டு கடுமாட்டில் விட சொன்னாங்க. அதை மொதல் செய். நாட்டு மக்கள் நலமோடு வாழ்கிறார்கள். நாட்டு மக்களுக்கு எந்த குறையும் கிடையாது. எதுவும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு குறை சொல்றாங்க. நாட்டு மக்கள் குறையாக மன்னனுக்கு ஒரு நீதி, மக்களுக்கு ஒரு நீதினு கேட்கிறாங்க. எனக்கா? என்னவென்று? தாங்கள் மகளை வந்து காட்டுக்கு அனுப்பணுமா? நம்ம குல வழக்கம் என்ன? ஆண்கள் வேட்டையாடுவதும் பெண்கள் திணைக்காவல் செய்வதும் குல வழக்கமாகும். நம்ம தங்கச்சி வெள்ளியை கொண்டு போய் காட்டில் விடுவீங்களா? முருகா, மறந்து விட்டேன். மகனே, சரியப்பா. நான் அழைத்ததாக எனது மகள் வெள்ளி அழைத்து வா. உங்கள் தற்பார் அழைத்து வா. இதோ வருகிறேன். முருகா, சித்தி மன்னித்து விடு. குழந்தையை கண்டெடுக்கும் பொழுது முருகா, இந்த பெண்மகள் பருவம் அடைந்து விட்டால் உனக்காக திணைக்காவலுக்கு அனுப்புவேன் என்று நான் வேண்டிக் கொண்டேன். அந்த வேண்டுதலை மறந்து விட்டேன். இருக்கட்டும். மகள் மீது இருந்த பாசத்தினால் கடமையை மறந்து விட்டேன். எனது மகள் வெள்ளியை காவலுக்கு அனுப்ப வேண்டும். என் மகளிடம் பெரிய பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும். வெற்றிவேல் முருகனுக்கு. நமது தாஞ்சூரை சேர்ந்த அன்பு சகோதரர் ஆறுமுகம் அவர்களும் முரளி அவர்களும் இங்கு உங்கள் முன்னால் நம்பி மன்னனாக தோன்றி நடித்து கொண்டிருக்கும் நாகமணி என்ற சூர்யாவிற்கு ரூபாய் 201 அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். அன்பளிப்பை வாரி வழங்கிய அன்பு இதயங்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம்.